இவ்வளவு மோசமான கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்க இல்ல வாய பிளாஸ்டர் போட்டு ஒட்டி மூடிட்டு இருக்காங்க. அப்ப இந்த என்ராம்னா பத்திரிகையாளர் எடுத்துக்கிறதா இல்ல திமுகவுடைய ஜால்டான் எடுத்துக்கிறதா? தமிழ்நாட்டு பத்திரிகைகள் எல்லாமே வந்து திமுகவுடைய அடிவரடிகள். அவர் சொல்ல பிச்சையை எலும்பு துண்டா அந்த பிச்சையா போடக்கூடிய சாப்பிட்டு பேசாம இருக்கக்கூடிய வாலாட்டிகள். அது தவிர எதுவுமே பத்திரிகையே கிடையாது. திமுக சமூக நீதினு பேசுவாங்க. அதுல நீ பாத்தீங்கன்னா என்னன்னா, அனைத்து ஜாதியரும் அர்ச்சகராகணும், அது சமூக நீதி. அப்புறம் குடும்ப நீதினு ஒண்ணு இருக்கு. என்ன குடும்ப நீதி? எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டுமே சிஎம் பதவிக்கு வரணும், அது குடும்ப நீதி. அதான் இவங்களுடைய டியூவல் ஸ்டாண்டர்ட். இவங்க கட்சியிலே வந்து நாயா கத்தி பேயா உழைச்சாலும் கூட ராசாவுக்கு என்னைக்குமே சிஎம் போஸ்ட் கிடைக்காது. கடவுளின் குழந்தைகள். இவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க. ராமானுஜர் அதுக்கு 1500 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்றாரு, திருக்குலத்தூர். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அந்த ஜாகீர் நாய்க்க போல தமிழகத்திலே பல பயங்கரவாத செயல்களுக்கு தூண்டுதலாக இருந்தது இந்த பழனி பாபா. அவர் உண்மையான பேர் எனக்கே மறந்து போச்சு. ஆயக்குடிங்கிற ஊர் பழனி பக்கத்துல. அந்த ஊரை சேர்ந்தவர் ஒரு முஸ்லீம். நீ கொள்ளையடிக்க வந்த லூட் மட்டும் உடைய நோக்கமா இருந்தா அதை எடுத்து நீ போயிருக்கணும் இல்லையா? அந்த ஆலயத்தையும் தூள் தூளா உடச்சி டெப்ரிஸா மாத்தி போற. அப்ப உடைய நோக்கம் கொள்ளையடிப்பதையும் தாண்டி இந்த கலாச்சாரத்தை சீர்குலைக்க வேண்டும் என்பதிலே இருந்திருக்கிறது. உதாரணத்துக்கு 1000 டிகிரி இப்ப குண்டு வெடிக்குன்னு வச்சுக்கலாமே. குண்டு வெடிக்கிற இடத்துல இது போனா 1000 டிகிரி செல்சியஸ் அங்கேயே வேலை செய்யும். அங்க போயிட்டு வேலை செய்யாம போச்சுன்னா பாருங்க, வேஸ்டா போயிடும்ல. அப்ப வெரி ஹை டெம்பரேச்சர், எராட்டிக் டெம்பரேச்சர், கோல்டு டெம்பரேச்சர் அதுலயும் வேலை செய்யும். நார்மல் சிலிக்கானை விட 300 டைம்ஸ் ஃபாஸ்டர், எஃபிஷியன்ட். அப்புறம் அதை விட ரொம்ப சின்னது, 3 மில்லிமீட்டர் தான் சிப்புடி சைஸ். தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். திமுக எம்எல்ஏ கல்குவாரியை படம் பிடிக்க சென்ற டிவி நிருபர் கேமராமேன் மீது தாக்குதல். பட்டியல் சமூக அதிகாரி பணி செய்த அலுவலகத்தை மாட்டுச்சாணம் பூசி சுத்தம் செய்த திமுக தொழிற்சங்க நிர்வாகி. பழனி பாபா நினைவு கூட்டத்திற்கு அனுமதி மறுத்த காவல்துறைக்கு மிரட்டல். கஜினி முகமது இப்ராஹிம் லோதியை கொண்டாடும் அமித் அன்சாரி. ரக்பேலின் சீக்ரெட் கோடு கண்டுபிடிப்பு. டிஆர்டிஓ தயாரிக்க போகும் இந்திய ஷிப். ஸ்ரீ டிவியின் உண்மை நீண்டிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர், சமூக செயற்பாட்டாளர் திரு ராம வெங்கடாத்திரி அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர். இன்னைக்கு முதல் செய்தியா எடுத்திருக்கிறது, கரூர்ல கல்குவாரிய படம் பிடிக்க போயிருக்காங்க. நியூஸ் 7 தொலைக்காட்சி நிறுவனத்தை சேர்ந்த கேமராமேன், ஒளிப்பதிவாளர் சென்றிருக்காங்க. அந்த கல்குவாரி வந்து ஒரு திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமானதுன்னு தெரிய வருது. அவருடைய குண்டாஸ் இவங்களை வந்து அடிச்சிருக்காங்க, காயப்படுத்தியிருக்காங்க. விட்டா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி வந்திருக்காங்க. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது இப்போ இன்றைய தினம் பெரிய செய்தி, பேசு பொருளாக இன்னைக்கு இருக்கிறது. இது வரைக்கும் இந்த தலைவர்கள், அரசியல் தலைவர்களிடமிருந்து இதுக்கு வந்து கண்டன அறிக்கை வந்ததா தெரியல. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அந்த 10:05 அது சொன்ன இடம் தான் இல்லையா? 10 மணிக்கு நாங்கள் பதவி ஏற்றால் 10:05 மணல் அழலாம் என்று சொன்ன அந்த பகுதி இல்லையா? தமிழகத்தில் எல்லாம் கள்ள மௌனமா இருக்காங்க, யாரும் பேசல என்று சொல்றீங்க. பேச மாட்டாங்க. தமிழக மக்களுடைய நலனை பற்றியோ, தமிழ்நாட்டுடைய நலனை பற்றியோ, தமிழ்நாட்டையே சுரண்டி எடுத்து கொள்ளையடிச்சாலும் உங்களுக்கு கவலை இல்லை. உங்களுடைய நோக்கம் வந்து கொள்ளையில பங்கு வேணும், அவ்வளவுதான். ஆட்சியில் பங்கு இல்லாவிட்டாலும் கொள்ளையில் பங்கு ஏதோ கொஞ்சம் அந்த ஒரு ஓரமா கொஞ்சம் தெளிச்சு விட்டா கூட போதும். ஏன்னா கோடானு கோடி, ஆயிரக்கணக்கான கோடானு கோடி அப்படிதான் சொல்லணும். பாருங்க, ரத்தம் சொட்ட சொட்ட ஒருத்தரை அடிச்சு 20 பேர் பைக்ல வந்து அடிச்சுட்டு போறாங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு வெறி இருக்கும், கொலை வெறி. நல்ல வேளை போயிச்சிட்டாங்க, இல்லைன்னா என்ன இருக்குமோ தெரியாது. தமிழகத்துல எந்த அளவுக்கு இந்த கனிமவள கொலையுடைய மேக்னிடியூட் பலமுறை நம்ம பேசியிருக்கோம். ஒரு 3-4 செய்தி மட்டும் நான் அப்படியே ஹெட்லைன்ஸ் மட்டும் படிச்சுட்டு போறேன். வேற செய்திகளை சொல்றேன், நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அந்த சூழ்நிலை என்பதற்காக. தமிழ்நாட்டுல ஒரு
கிராம நிர்வாக அதிகாரி எங்க பகுதியில் எங்க கிராமத்தில் உள்ள கனிம வள கொள்ளைகளுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு எனக்கு கொடுக்கணும், நான் பாதுகாப்பற்று இருக்கிறேன், அதனால எனக்கு கைத்துப்பாக்கி வழங்க வேண்டும் என்று சொல்லி அனுமதி கேட்ட செய்தி ஒன்று பேப்பர்ல படிச்சேன். அப்போ ஒரு விஏஓ அந்த கிராமத்துல சுதந்திரமா செயல்பட முடியாது, ஏன்னா கனிமவள கொள்ளையர்களாக இருக்கக்கூடிய திமுக அடியாட்கள் இல்ல பினாமிகள். கட்சிக்காரனே நீங்க வந்து எம்எல்ஏ சொல்லிட்டீங்க, நிறைய இடங்கள்ல கட்சி எம்எல்ஏ இருக்க மாட்டார், அவருடைய பினாமி இருப்பார், அல்லது அவர் கமிஷன் வாங்கக்கூடிய இன்னொரு கட்சியாளர் இருப்பார், இப்படிதான் இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கு. இது ஒரு செய்தி. நாம ஏற்கனவே செய்திகள் செஞ்சைகள்ல பார்த்திருக்கோம், லாரியாக விடிய இரவு பகல் எல்லா நேரமும் லாரிகள்ல கனிம வளங்கள் கேரளாவுக்கு கடத்தப்பட்டு ஒரு செய்தி பேசணும். நான் தான் பேசினது கன்னியாகுமரி மாவட்டத்துல. அதை பத்தி அண்ணாமலை அவர்கள் கூட அறிக்கை விட்டாங்க. இன்னும் நடந்துட்டு இருக்கும், விடிய நடக்குது, நான் ஸ்டாப். இது ஒரு செய்தி பார்த்திருக்கிறோம். ஜூனியர் விகடன்ல போன வருஷம் ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னா, ஓசூர்ல நிறைய குவாரிஸ் இருக்கு, அந்த குவாரிஸ்ல முறைகேடாக இல்லீகல் அந்த மாதிரி மைனிங் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இல்லீகல் மைனிங் எப்படி நடக்குதுன்னா, அந்த பொது எம்எல்ஏ வந்து கொஞ்சம் வந்து ஆசீர்வாதம் பண்றாரு. அப்படி ஆசீர்வாதம் பண்றதுக்கு அவர் கொஞ்சம் ஏதாவது போகும் பண்றாரு, கட்சி சேர்ந்தவங்க ஆசீர்வாதம் பண்ணும் இல்லையா. இப்படி அவர் ஆசீர்வாதம் பண்ணுவதன் மூலமாக அவருக்கு வந்து வருஷத்துக்கு சில 1000 கோடிகள் அவருக்கு வருவதாக 1000 கோடி எம்எல்ஏ போட்டு அட்டை படத்துல போட்டு ஃபுல் கவர் ஸ்டோரியே வந்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப பாருங்க, அதுக்கப்புறம் வந்து மானநஷ்ட வழக்கோ இல்ல தப்பு என்ற அறிக்கையோ எதுவுமே வரல, இது வரைக்கும் வரல. நான் சொல்ல நடந்து 2 வருஷம் ஆச்சு இந்த செய்தி வந்து, கவர் ஸ்டோரி வந்தது. அப்போ அது உண்மைன்னு எடுத்துக்கொள்ளலாம், ஒரு பேச்சு வச்சுக்கலாம், ஒரு வாதத்துக்காக. அப்ப அந்த எம்எல்ஏ ஆசீர்வாதம் பண்றதுக்காக அவருக்கு வரக்கூடிய தொகை ஒரு வருஷத்துக்கு 1000 கோடினா, உண்மையிலே ஓசூர் நடக்கூடிய கனிம கொள்ளை எத்தனை கோடி? ஓசூர்ல மட்டுமே இத்தனை 1000 கோடிகள் வந்து கனிம கொள்ளைனா தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு இருக்கும்? ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்தா, அலங்காநல்லூர் எதுக்கு ஃபேமஸ்? ஜல்லிக்கட்டு அப்படின்னு நினைச்சிருங்க. தப்பு. இரவு பகலாக மலையை உடைத்து சுரண்டுவதற்கு அலங்காநல்லூர் ஃபேமஸ் அப்படின்னு படத்தோட போட்டிருக்கான். எங்க அந்த கனிம வள கொள்ளை நடக்கும்போது அந்த வேட்டு வைப்பாங்க, வேட்டு வச்சு உடைச்சி அப்புறம் பாறை வந்து ஸ்லைஸ் பண்ணி அனுப்புவாங்க, அப்புறம் அது இது பண்ணுவாங்க, பாலிஷ் பண்ண மிஷின் கிரானைட் அனுப்புவாங்க. நடுராத்திரி 12 மணி 1 மணி வேட்டு வைக்கிறதுக்கே டைம் கணக்கு கிடையாது. இந்த ஆட்சி முடியறதுக்கு அந்த மலையே இருக்கக்கூடாது, மலையை முழுக்க பேத்து எடுத்து வித்து காசாக்கு, பாக்கெட்டர் உப்பு, அடுத்த ஆட்சி வருவோமோ தெரியாது என்கிற அளவுக்கு வெறித்தனமாக அலங்காநல்லூர் மலைகளிலே 24/7 365 days வெடி வைத்து மலைகள் உடைக்கப்பட்டு விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியும், அவனுக்கு தெரியும், நடந்துட்டு இருக்கு. இதே பாருங்க, இன்னொரு செய்தி. நெல்லை, தூத்துக்குடி, குமரி மாவட்டங்கள்ல 12 இடங்களில் சிபிஐ ரெய்டு பண்ணி சட்டவிரோதமாக கனிம வளம் நீங்க தோன்றீங்க சொல்லிட்டு ஃபைன் மட்டும் போட்டாங்க 5000 சில்லற கோடி. அந்த செய்தி நீங்க படிச்சிருப்பீங்க. ஃபைன் மட்டும் 5000 கோடிக்கு மேலனா, அப்ப அந்த 3 மாவட்டங்கள் எந்த அளவுக்கு சட்டவிரோதமாக கனிம வள கொள்ளை நடந்திருக்கும்? ஜஸ்ட் இமேஜின். எல்லாம் நமக்கு தெரியாது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு பாருங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இதே போல ஒருத்தர் கேட்டார், லாரியை ஏத்து கொண்டுட்டாங்க. அந்த செய்தி நம்ம பேசியிருக்கோம். தூத்துக்குடி விஏஓ அது ஒரு பக்கம். புதுக்கோட்டையில் ஒருத்தர் இதே போல கொண்டிருக்காங்க, சமீபத்தில் நடந்தது. ஒரு இஸ்லாமியர் இறந்து போன ஒரு இஸ்லாமியரோட பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. அப்ப இந்த மாதிரி தட்டி கேட்டா கொலை. அது வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து அதை பார்த்தார், இந்த கனிம வள கொள்ளையர்களுக்கு ஆதரவாக இல்லைன்னு போலீஸ்கார் மேல தாக்குதல். இப்ப பத்திரிகை நிறுவனம் மேல தாக்குதல். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆகவே எந்த அளவுக்கு தமிழகத்துல இந்த மாதிரி கொள்ளை நடந்துட்டு இருக்கு பாருங்க. இவங்கெல்லாம் நம்ம ஜாபர் சாதிக்னு ஒருத்தர், அவங்க வீட்டுல வந்து ரைடு போச்சு. உடனே என்ன பண்றாங்க, ஒருத்தர் பத்திரிகையாளர் போய் போட்டோ எடுக்க போறாரு. கட்சியை சேர்ந்த சிற்றரசு என்பவர் வந்து போட்டு அடிச்சு நொறுக்கிறார். மாவட்ட தலைவரா? ஆமா. ஆனா ஒரு பத்திரிகை வாய் திறந்து பேசல. இப்ப இங்க ஒரு பத்திரிகைக்காளர், என்ன நியூஸ் தமிழா
பத்திரிகையாளர் கேமராமேன் தான் அடிக்கப்பட்டு ஆமா. கொடூரமா தாக்கப்பட்டிருக்கிறாரு. ஏதாவது ஒரு பத்திரிகை பேசிச்சா பாருங்க. எல்லாரும் எதிர்பார்க்கறது அதான். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துல இருந்து ஒரு பெரும் கண்டனம் வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னால ஒரு கவர்னர் ஒருத்தர் பாவம் தாத்தா கூட டபுள் தாத்தா, அவர் சிங்கிள் தாத்தா கூட இல்ல, ஒரு சின்ன பொண்ணை வந்து லேசா அப்படி ஒரு கன்னத்துல அப்படி ஒரு தட்டு தட்டார், நல்லா பண்ணிருக்கேன் ஏதோ சொல்லி, கொள்ளு பேத்தி வயசு, இவர் கொள்ளு தாத்தா வயசு, போச்சு போச்சு போச்சு, பாலியல் சீண்டல். எல்லா பத்திரிகையும் கத்துன்னு கத்தி என்னவோ பெரிய ஒரு நடக்கக்கூடாத காரியம் நடந்தது போல பேசின அந்த பத்திரிகைகள் இவ்வளவு மோசமான கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்க வாய பிளாஸ்டர் போட்டு ஒட்டி மூடிட்டு இருக்காங்க. அப்ப இந்த என்றாம்னா பத்திரிகையாளர் எடுத்துக்கிறதா இல்ல திமுகவுடைய ஜால்டான் எடுத்துக்கிறதா? தமிழ்நாட்டு பத்திரிகைகள் எல்லாமே வந்து திமுகவுடைய அடிவரடிகள். அவர் சொல்ல பிச்சை எலும்பு துண்டா அந்த பிச்சையா போடக்கூடிய, சாப்பிட்டுட்டு பேசாம இருக்கக்கூடிய வாலாட்டிகள், அது தவிர எதுவுமே பத்திரிகையே கிடையாது அப்படின்னு பல பேர் பேசிக்கிறாங்க. அது உண்மையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு நான் கேட்கிறேன் சார். இப்ப என்ன பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி தாக்கப்பட்டதுனால இங்க இருந்து போய் தமிழக அரசை முற்றுகையிட்டு உடனே வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்களா? இல்ல தினந்தோறும் நடக்கக்கூடிய எல்லா டிவி ஷோலயும் இதுதான் டிபேட் இன்னைக்கு பண்ணிருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? இல்ல அதுக்கு அந்த துறை சார்ந்த அதிகாரி யாராவது இதுக்கு பொறுப்பு எடுத்து பதவி விலகணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? குறைந்தபட்சம் இந்த பத்திரிகைகளுக்கு சத்தமாவது போட்டிருக்கணும் இல்ல, பத்திரிகைகளுக்கு ஏற்பட்ட அநீதியும் கத்திருக்கணும் இல்லையா? அப்ப நீங்க என்ன பத்திரிகையாளருக்கு ஆதரவா இருக்கீங்க? ஊடகவியலாளர் சங்கம்ல வச்சிருக்கீங்கல்ல, பத்திரிகைகளுக்கு வந்து சுதந்திரம் வேணும் கேட்கறீங்கல்ல. அப்போ உங்க குழுவை சேர்ந்த உங்க நண்பர், உங்க துறையை சேர்ந்த ஒருத்தர் தாக்கப்படும் போது, லேசாக தட்டப்படும் போது மாற்று கருத்தை சேர்ந்தவரா இருந்தா உடனே ஊதி பெரிதாக கூடிய நீங்க அவரை கொல்லவே வந்திருக்கான், பேசாம ஆய்வு இருக்கணும் என்ன அர்த்தம்? அப்ப யூ ஆர் பயஸ்ட். நீ பத்திரிகையாளனே கிடையாது. பத்திரிகை என்பது உண்மை செய்திகளை சொல்லக்கூடிய பத்திரிகை, நீ பத்திரிகை கிடையாது. அவ எலும்பு தொண்டை வீசுறா, அந்த வீசுறதுக்கு ஏற்றபடி செய்திகளை மாற்றி சொல்லக்கூடியது இன்றைய தமிழக பத்திரிகைகள். ஆகவே இந்த செய்தி மூலம் ரெண்டு தெரியுது. ஒண்ணு, இன்னும் அடுத்து எத்தனை கவுண்ட் டவுன் சொல்லியிருக்காரு மோடி, இன்னும் எத்தனை நாள் எண்ணிதான் பார்க்கணும்? 2 months எண்ணி நீங்க பாத்துட்டீங்க, நானும் எண்ணி பார்க்கல. அந்த நாள் முடியறதுக்குள்ளார ஏன்னா திருப்பி வரமாட்டோமோ சந்தேகம் வந்தாச்சு இவங்களுக்கு. எவ்வளவு முடியும் அவ்வளவு கொள்ளையடி, எல்லாத்தையும் சுரண்டி வித்து காசாக்கிடு என்கிற ஒரு வெறித்தனத்தோடு திமுக கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது இந்த செய்தி தரக்கூடிய முதல் உண்மை. இரண்டாவது உண்மை என்று சொன்னால், தமிழகத்திலே பத்திரிகைகளே இல்லை. தினமலர் போல சில பத்திரிகை இருக்கு, அவ்வளவுதான், மற்ற பத்திரிகையே இல்லை. அத்தனையுமே திமுகவுக்கு வாலாட்டக்கூடிய, அது போடக்கூடிய எலும்பு துண்டை சாப்பிட்டு கொண்டு அது சரக்கூடிய செய்திகளை மட்டும் போடக்கூடிய பத்திரிகைகள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய திமுக ஏஜென்ட்டுகள் தான் தமிழகத்திலே இருக்கின்றன என்ற உண்மையும் இந்த செய்தி நமக்கு சொல்லியிருக்கிறது. அடுத்த செய்தியாக கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பஸ் டெப்போ பணிமனை, அங்க பணி செய்யக்கூடியவர் சசிராஜ் அப்படிங்கிறவர். இவர் வந்து திமுக தொழிற்சங்க நிர்வாகியாகவும் இருக்காரு, டிரைவராகவும் இருக்காரு, அங்க நேர கட்டுப்பாட்ட அலுவலக அதிகாரியாகவும் இவர் இருக்கிறார். இவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இவர் வந்து சாதிய பாகுபாடு பார்க்கிறாரு, இவர் சமூகம் சார்ந்தவர்களுக்கு ஷார்ட் டியூட்டி போட்டு கொடுக்கறது, மாற்று சாதியை சேர்ந்தவர்களுக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல டியூட்டியை போட்டு கொடுக்கறாரு, லீவு கொடுக்க மாட்டேங்கிறாரு, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை இவர் மேல வைக்கிறாங்க. அதே இடத்துல வந்து பிரகாஷ் குமார் அப்படின்னு சொல்லிட்டு அதே பணிமனைக்கு கிளை மேலாளராக தலித் சமூகத்தை சேர்ந்த பிரகாஷ் குமார் அப்படிங்கிறவரு வராரு. இந்த சசிராஜ் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இவரு கேட்க மாட்டேங்கிறாரு. 2 பேருக்குள்ளேயுமே ஒரு கிளாஷ் வருது. இவர் திமுக தொழிற்சங்க நிர்வாகியாச்சே, இவர் தன்னுடைய இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி இவர் வந்த 20 நாள்ல இவரை வந்து இடமாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு அவர் அதிகாரம் படைத்தவரா இருக்காரு. 20 நாள்ல இவரை தூக்கி அடிச்சிடறாரு. தூக்கி அடிக்கிற அன்னைக்கே இவருக்கு அவர் பணி செய்த அதே அலுவலகத்துல சாணி மொழிகி, இந்த கிராமப்புறங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, சாணியை மொழிகி ஆன்டிபயோபாக்டீரியாக்காக அதை பண்றது, அப்படின்னு பாக்டீரியாவுக்காக சாணி மொழிகி அதை துப்புரவு பண்றது ஒரு சம்பிரதாயமா பார்ப்பாங்க. இவர் செய்த இந்த செய்கை வந்து இது ஒரு பெரிய சாதிய பாகுபாடா இருக்கு. அது வந்து அவரை வந்து தீட்டு கழிக்கிற மாதிரி அவர் பயன்படுத்திய இடத்தை வந்து சாணி மொழிகி இவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இப்ப பேசு பொருளா இருக்கு. இது வரைக்கும் எந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் இது குறித்து வாய் திறக்கல. முதல் செய்தி மாதிரியே இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அந்த ஆள்ல எந்த அளவுக்கு ஒரு மனசுல வன்மை இருக்கு பாருங்க. நீங்க சொன்ன வார்த்தை அந்த தீட்டு கழிக்கிறது சொன்னீங்க. இவர் இருந்த அந்த இடத்துல நான் வந்து வரணும்னா சாணி போட்டு மெழுகி சுத்தம் பண்ண பிறகுதான் வரணும் என்று நினைத்தாருன்னா
அந்த அளவுக்கு ஜாதிய வன்மம் இந்த திமுக வந்து பாசறை சொல்லி கொடுக்கிறது. திமுக சொல்லக்கூடிய சமூக நீதி அதுதான். திமுக சமூக நீதின்னு பேசுவாங்க. அதுல நீ பாத்தீங்கன்னா என்னன்னா, அனைத்து ஜாதியரும் அர்ச்சகராகணும், அது சமூக நீதி. அப்புறம் குடும்ப நீதினு ஒண்ணு இருக்கு. என்ன குடும்ப நீதி? எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டுமே சிஎம் பதவிக்கு வரணும், அது குடும்ப நீதி. அதான் இவங்களுடைய டியூவல் ஸ்டாண்டர்ட். இவங்க கட்சியிலே வந்து நாயா கத்தி பேயா உழைச்சாலும் கூட ஆசாவுக்கு என்னைக்குமே சிஎம் போஸ்ட் கிடைக்காது. அந்த தலித்தில வெளியில் தான் நீங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள், தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்டதெல்லாம் வந்து வார்த்தை மேடைக்கோடு சரி. திமுக வளர்ப்பை அப்படித்தான். பல உதாரணம் நம்ம இது பேசியிருக்கோம், பல பேரும் இதே போல செய்திகள் பார்த்திருக்கோம். நீ எஸ்சி தானா என்று பொதுக்கூட்டத்தில் மைக்கில் கேட்கிறார் அமைச்சர். தயாநிதி மாறன் இந்த மாதிரி இழிவா பேசியிருக்கார், பத்திரிகையாளர் சந்தீப்ல பேசியிருக்கார். ஊராட்சி மன்ற தலைவியா இருந்தால் கூட கொடியேற்ற விடாமல் தடுத்திருக்கிறார்கள். ஏன்னா வந்து இந்த சமூகத்தை சேர்ந்த என்பதற்காக. இப்படியெல்லாம் வந்து இந்த திமுக கழகமே திராவிட முன்னேற்ற கழகமே, திராவிட மாடல் என்பது சமூக பாகுபாடை பார்த்து ஜாதி வெறியோடு செயல்பட்டு வெளிப்பேச்சுக்கு மட்டும் சமூக நீதி பேசி ஏமாற்றக்கூடிய ஒரு கூட்டம். இதுதான் நம்ம பார்க்கணும். இப்ப இந்த பிளாஸ்டிக் சேர், உடஞ்ச பிளாஸ்டிக் சேர் கொடுத்தா போதுன்னு ஒருத்தர் அப்படியே அதிலே சந்தோஷப்படுவார் இல்லையா? அவர் பேர் என்ன? அந்த சமுதாய மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரே தலைவர் என்று தன்னை சொல்லிக் கொள்பவர் திருமாவளவன். அவர் ஏன் பேசல? வேங்கைவேலுக்கும் பேசல, இப்பவும் பேசல. அப்ப எதுக்காக அந்த சமுதாயத்துக்காக இருக்காரு? அந்த சமுதாயத்துடைய ஓட்டுக்களை வாங்கி பதவி சுகம் காண்பதை தவிர வேற எதுவும் உங்களுக்கு நோக்கம் கிடையாது. அந்த சமுதாயத்தில் உள்ளவங்க புரிஞ்சுக்கணும் தெளிவா. மத்திய பிரதேசத்துல இதே போல ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த முதல்வர் என்ன பண்ணாரு? அண்ணாலய முதல்வர் இருக்காரு. ஆமா, அப்போ பழைய செய்தி தான் சொல்றேன். சிவராஜ் சிங் சௌகான் அவங்க போய் பாத பூஜை பண்ணி மன்னிப்பு கேட்டார். ஒரு கௌரவம் பண்ணார். நான் தெரியாம நடந்துச்சு, மன்னிச்சுக்காங்கன்னு சொல்லியிருக்கலாம், ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், சாரின்னு சொல்லியிருக்கலாம், அதோடு நிறுத்திருக்கலாம். அப்ப எந்த அளவுக்கு வந்து வருத்தப்பட்டிருப்பார் பாருங்க, இல்லைங்களா? நம்ம ஊர்ல என்ன பண்றாரு நம்ம முதல்வர், ஏதாவதுனா உடனே போன்ல பேசாலும் அப்படியா நாங்குநேரில பெரிய பிரச்சனையாச்சு, சிறுவன் தாக்கப்பட்டான், போன் பண்ணி விசாரிச்சு ஜெயிலர் படம் முக்கியம் இல்லையா, அதை பார்க்க போயிட்டார். பேப்பர் எடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் அதான் பண்ணியிருப்பார் அவர். அங்க போய் அதை ஜெயிலர் படத்தை பற்றிய டிஸ்கஷன், அது முக்கியம். நாங்குநேரியில் சிறுவன் தாக்கப்பட்டதை விட அது முக்கியமான விஷயம். அப்படிதான் பாக்குறாங்க. அதனால நீங்க வந்து நடுவில் ஒரு வார்த்தை சொன்னீங்க, நானும் சொல்லிட்டேன், தலித் என்கின்ற ஒரு வார்த்தை. முதல்ல இந்த வார்த்தையே பிரயோகம் செய்வது தவறு. இது நான் அடிக்கடி நானே சிடிவில சொல்லியிருக்கேன். அந்த சமூகத்தை இன்க்ளூசிவ் நம்மோட சேர்க்க வேண்டும் என்பதற்காக காந்தியடிகள் சொன்னாரு, ஹரிஜன் என்று சொன்னார், கடவுளின் குழந்தைகள். எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க. ராமானுஜர் அதுக்கு 1500 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்றார், திருக்குலத்தோர். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, இல்லைங்களா? ஆனா தலித் என்பது என்னன்னா பிராகிருத மொழியில உள்ள ஒரு சொல். சம்ஸ்கிருதத்திலிருந்து கலோக்கியல் சம்ஸ்கிருதத்துக்கு பிராகிருதம். அதுல வந்து தலித் என்றால் என்ன அர்த்தம்னா பிரிக்கப்பட்ட, விடுவிக்கப்பட்ட என்று அர்த்தம். இந்த வார்த்தையை முதல்ல யார் பயன்படுத்துறான்? சர்ச் பயன்படுத்துகிறது. வெள்ளக்காரன் ஆட்சி பண்ணும்போது அந்த கம்யூனிட்டி குறிப்பதற்காக தலித் என்கின்ற சொற்பிரயோகத்தை பயன்படுத்தியது கிறிஸ்டியன் மிஷனரி. அதை பாப்புலரைஸ் பண்ணது யாரு? ஜோதிபா ஃபுலே. அவர் தான் பாப்புலரைஸ் பண்றார். அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன ஆகுது? நீங்க மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து பிரிஞ்சு போங்க என்பதற்காகவே இந்த வார்த்தை திரும்ப பயன்படுத்தப்பட்டு நீங்க பாத்தீங்கன்னா 80கள்ல ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அதன் பிறகு இப்ப அந்த வார்த்தை எல்லாருமே ஷெட்யூல்டு காஸ்ட் கூட சொல்றது இல்ல, தலித் சொல்றது பெருமையா நினைக்கிறான். நான் பிரிக்கப்பட்டவன், பிளவுபடுத்தப்பட்டவன், உடைக்கப்பட்டவன், அதான் அதுக்கு அர்த்தம். அப்படி சொல்றது பெருமையா என்ன? அப்ப டிவிசிவ் ஒரு கான்டெக்ஸ்ட சொல்லக்கூடிய ஒரு டிவிசிவ் நெரேட்டிவ் செட்டிங் தான் தலித்துக்கு இந்த வேர்டு. முதல்ல வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இட்ஸ் எ கிறிஸ்டியன் பிளான்டு ஒன். அதே போல பாருங்க, இன்னொரு வார்த்தை நான் சொல்றேன் பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். பறையார். இந்த வார்த்தை யாரு தமிழ் இலக்கியத்தில் இருக்கா? சங்க தமிழ் இலக்கியத்தில் இருக்கா? தமிழ் சொல்ல அகராதியில் இருக்கா? எங்க இருந்து வந்து இந்த வார்த்தை சொல்லுங்களேன். தெரியல, மூலச்சொல் தெரியல. மூலச்சொல் தெரியல. போர்ச்சுகீசியர்கள் பயன்படுத்திய சொல் பறையா என்பது.
கேவலமாக, மட்டமாக, அசிங்கமாக ஒருத்தனை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய போர்ச்சுகீசிய சொல் பறையா. PAREA. அதை பிரபலப்படுத்தின சர்ச், ரோமன் கேத்தலிக் சர்ச். யாருக்கா தெரியுமா? இதை பற்றி ஆராய்ச்சி கட்டுரை BBC தமிழ் எழுதியிருக்கு. நான் கூட சமீபத்தை படிச்சேன், என்கிட்ட அந்த பிரதி இருக்கிறது. அப்ப இந்த சமுதாயத்தை பிளவுபடுத்துவதற்காக பறையா என்ற சொல்லை கொடுத்தது கிறிஸ்துவ சர்ச், தலித் என்ற சொல்லை கொடுத்தது கிறிஸ்துவ சர்ச். ஆனால் இந்த சமுதாயத்தை ஒருங்கிணைக்கக்கூடியது ஹிந்து தத்துவம். இப்ப என்ன சொல்லுவாங்க, இதுக்கே என்ன சொல்லுவாங்கன்னா, இதான் என்ன பண்ண உடனே இந்த வர்ணாசிர தர்மத்தின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்குன்னு வீரமணி அறிக்கை இன்னும் விட்டுருப்பார், பிரஸ் மீட் கொடுத்திருப்பார் நினைக்கிறேன். மனுஸ்மிருதியும் எல்லாம் வந்திருப்ப எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருப்பார் இல்லையா, சூத்திரன் என்று சொல்லக்கூடிய இதான் சொல்லுவார். இப்ப பாருங்க, நான் ஒரு 2-3 உதாரணம் சொல்றேன். காத்தவராயன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர், அந்த காத்தவராயன் இதே சமூகத்தில் பிறந்தவர். அந்த காத்தவராயன் படிப்பதற்கு எல்லா உதவிகளையும் செஞ்சு கொடுத்து அவர் பெரிய ஒரு பண்டிதராக மாற்றுகிறார். அவருடைய ஆசிரியர் தன்னுடைய குருவின் பெயராலேயே தன்னுடைய பெயரை காத்தவராயன் என்கின்ற தன்னுடைய பெயரை அயோத்திதாச பண்டிதர் என்று மாற்றிக்கொண்டார். காரணம், அயோத்திதாச பண்டிதர் என்கின்ற அவருடைய குரு. எப்படி பீமராவ் அம்பேத்கர் என்கின்ற பிராமண குருவினுடைய பெயரை தனக்கு பேர் பின்னால் வைத்துக் கொண்டார், அதே போல தமிழ்நாட்டில் பல பேர் தெரியாது, ஆனா இவங்களா பேசிட்டு இருப்பாங்க. சூத்திரன் சொல்றாங்க. 2 உதாரணம் சொல்ற பாருங்க. பெரிய புராணத்துல இளையான்குடி மாறநாயனாருடைய சரித்திரம், அவரை பத்தி ஒரு என்ன சொல்றாருன்னா, சூத்திர நற்குலம் செய் தவத்தினால் அப்படின்னு சேக்கிலார் சொல்றார். சூத்திர குலம் அப்படிப்பட்ட உயர்ந்த குலத்தில் அவர்கள் செய்த தவப்பயனினால் இளையான்குடி மாறநாயர் அங்கே பிறந்திருக்கிறார்னு எழுதியிருக்கார். எங்கேயாவது கேவலமா வந்திருக்கா? பெரிய புராணம். நான் மனுன்னு உடனே சம்ஸ்கிருதத்திலையும் மாத்தி சொல்லிட்டீங்கன்னு சொல்லுவாங்க, தமிழ் புத்தகத்துல சொல்றேன். திருத்தொண்டர் புராணத்துல இருக்கு பாருங்க, அந்த வார்த்தை அப்படியே படிக்கிறேன். மண்ணு சீர் மயிலை திருமாநகர் தொன்மை நீடிய சூத்திர திருக்குலம் நன்மை சான்ற நலம் பெற தோன்றினன் தன்மை வாயிலார் என்னும் தபோதனர். இப்படி நூற்றுக்கணக்கான உதாரணம் சொல்ல முடியும். ஆகவே ஹிந்து மதம் யாரையும் மேலோர் கீழோ என்று பார்ப்பதில்லை. சூத்திரர்களை உயர்குலம் என்று நம்முடைய தமிழ் நூல்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆகவே பிரிப்பது யாருன்னா, கிறிஸ்துவ மிஷினரிகளும் கிறிஸ்துவ மிஷினரிகளின் பின்புலமாக என்று செயல்படக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகள். தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கூட நீங்க பாருங்க, RSSல நீங்க போனீங்கன்னா பல பேர் 30-40 வருஷம் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, 20 வருஷம் இருப்பாங்க. யார் என்ன ஜாதி தெரியாது, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் வீட்டுல எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க என்ன ஜாதிகள் எப்ப தெரியும்னா, அந்த கல்யாண பத்திரிக்கை அடிக்கும் போது ஏதாவது அந்த ஜாதி பேர் போட்டுருவாங்க. சடங்கு சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணும்போது அப்பதான் தெரியும். அப்ப கூட அதுக்கப்புறம் கூட வேறுபாடு இருக்காது, எப்பயும் பழகிட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்புகள் நம்ம நாட்டுல இருக்கு. ஆனால் ஜாதியை மட்டுமே வைத்து பேசி சீட்டு கொடுத்து அதை வைத்திய திட்டமிட்டக்கூடிய ஜாதியை மட்டுமே நிறைந்த திமுக போன்ற கட்சிகளும் இருக்கின்றன. ஆகவே திமுக என்பதே ஜாதியை வைத்து, ஜாதியை வளர்த்து, ஜாதியினால் வரக்கூடிய பலன்களை அறுவடை செய்யக்கூடிய திமுக, அதனுடைய தோழமை கட்சிகள். தெளிவா எல்லாரும் புரிஞ்சுக்கணும். குறிப்பாக அந்த சமூகத்தை சேர்ந்த சகோதரர்கள் புரிஞ்சுக்கோங்க, இதுதான் உண்மையான திமுக. இதுல இருந்து ஒரு கூடுதலா ஒரு கேள்வி வைக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஏற்கனவே திமுகவில் தொகுதி பங்கீடு எப்படி இருக்க போதோ தெரியல அப்படின்னு விசிக தொண்டர்கள் குமுறிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பிளாஸ்டிக் சேர் பிரச்சனை வந்தது. இப்போ இது போல ஒரு சாதிய பாகுபாடு நிகழ்வு நடந்திருக்கு. இதையெல்லாம் மனதில் வைத்து திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யார் அதிகமான பணத்தையோ அல்லது சீட்டையோ கொடுப்பார்களோ, அரசியல் ஆதாயம் எங்கே கிடைக்குமோ அந்த இடத்துக்கு போற, அவ்வளவுதான். அவரை பொறுத்தவரை இந்த சமூகம் முன்னேற வேண்டும் என்பதோ, இந்த சமூகம் மேல்நிலைக்கு வரணும் என்பது அவருக்கு நோக்கம் இல்லை. இந்த சமூகத்தை வைத்து தான் பதவி சுகம் அனுபவிக்கணும். இந்த சமூகத்துக்காக பாடுபடக்கூடிய நான் என்று சொல்லி அவங்கள பல பேர் விசிலடிக்க வச்சு அவங்க அதே நிலையில இருக்கணும். மேல வந்துடக்கூடாது. மேல வந்தா இவர் வர மாட்டாரு, விற்க மாட்டாரு. அவங்க அப்படியேதான் இருக்கணும். அப்படியே அவங்களை வைத்துக் கொண்டு இவர் அதை வைத்து மேல வரணும். இவ்வளவுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. அடுத்த இன்னொருத்தர் யாராவது அதே சமூகத்தை சேர்ந்தவர் யாராவது ஒருத்தர் வந்தால் கூட அவங்க வர விட மாட்டார். அவர் அவங்க பினிஷ் பண்ணிடுவார். பினிஷ்னா எப்படி வேணா வச்சுக்கோங்களேன். அடுத்து வர விட மாட்டார். தான் தான் இந்த சமூகத்துடைய பிரதிநிதி என்று சொல்லிக் கொண்டே இருப்பார். நிச்சயமாக தன்னுடைய அரசியல் ஆதாயத்தை தான் பார்ப்பாரே தவிர
வேற எதையும் அவர் பார்க்க மாட்டார். அதுக்கு ஏதாவது ஒரு அறிக்கை விட்டு சமாளிச்சிருவார், அவ்வளவுதான். நல்லா பேசக்கூடிய திறமை இருக்கு இல்லையா, ஏதோ அறிக்கை விடுவார், எதுக்கு எங்க போனா சமாளிச்சிருவார். எல்லா கட்சி கூட்டணிக்கும் போக தயாரா இருப்பார். அவருக்கு வேண்டி தன்னுடைய பதவி சுகம். டக்குன்னு நாக்க மாத்தி பேசுவார். RSS பத்தி அற்புதமா பேசியிருக்கார் அப்படின்னு தெரியாதுன்னு அர்த்தமா? அதே நாக்கால வேற மாதிரி பேசுவார். கோயில் சிலைகள் ஆபாசமா பேசுவார். அப்புறம் அதே சிதம்பரம் கோயில்ல போய் அவங்க தலை முடி வச்சு அவங்களா இது பண்ணுவாங்க, மாலை போட்டு அதையும் வாங்கிக்குவார். ரெண்டுமே செய்வார். அவரை பொறுத்தவரை எல்லாமே வேஷங்கள். தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக எதையும் செய்யக்கூடியவர் தலைவர் என்றுதான் நான் அவரை பார்க்கிறேன். அடுத்த செய்தியாக தாராபுரத்துல பழனி பாபாவும் சமூக உறவும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. திராவிடர் கழகத்து ஆதரவாளரான தோழர் சுந்தரவல்லியே அங்க இருக்காங்க. அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறதுன்னு நினைக்கிறேன், காவல்துறை கொடுக்கல. அப்போ ரோட்லயே அவர்கள் காவல்துறையே மிரட்டுறாங்க. இது ஜனநாயக நாடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டக்கூடிய ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அமைதி பூங்கான்னு தமிழ்நாட்டை சொல்லிட்டு இருக்கோம், ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல அமைதி பூங்காவா தான் இருந்தது. அப்படி அமைதி பூங்காவாக இருந்த தமிழகத்துல குண்டு வைப்பதை பற்றி பேசிய, வெளிப்படையாக பொதுக்கூட்டத்திலே வெட்டு குத்து என்று பேசி மத கலவரத்தை ஏற்படுத்த காரணமாக இருந்தவர் இந்த பழனி பாபா. அதாவது நீங்க எப்படி பார்க்கணும்னா, ஜாகீர் நாயக் ஒருத்தர் பார்த்துருப்பீங்க, மலேசியால இருந்து. அவருடைய பேச்சுக்கள் பயங்கரவாத செயல்களில் மூல காரணமா இருந்து சொல்லி பங்களாதேஷ்லேயே தடை பண்ணியிருக்காங்க. அந்த ஜாகீர் நாயக்கை போல தமிழகத்திலே பல பயங்கரவாத செயல்களுக்கு தூண்டுதலாக இருந்தது இந்த பழனி பாபா. அவர் உண்மையான பேர் எனக்கே மறந்து போச்சு. ஆயக்குடிங்கிற ஊர் பழனி பக்கத்துல, அந்த ஊரை சேர்ந்தவர் ஒரு முஸ்லீம். தன்னுடைய அந்த பேரை மறைப்பதற்காக பாபா என்ற ஒரு நல்ல பேர், பாபாங்கிறது வடக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு புனிதமான சன்னியாசியுடைய பெயர். பாபான மரியாதை, கால் வணங்குவாங்க. அந்த பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்துற மாதிரி அந்த பெயரை வைத்துக் கொண்டு அவ்வளவு மோசமான பேச்சு பேசுவார். பல ஆயிரக்கணக்கான அவருடைய பேச்சுக்கள் இன்னைக்கு கூட யூடியூப்ல இருக்கு, பாருங்க, எடுத்து பாருங்க. ராஜீவ் காந்தி காலை வெட்டுவன் நாகூர் வந்தா அப்படிங்கிறார். இப்பதான் வரும்போது பார்த்துட்டு வந்தேன். இந்த மாதிரி தமிழ்நாட்டையே உலுக்கிய அந்த கோவை குண்டு வெடிப்பு உங்களுக்கு தெரியும். அந்த கோவை குண்டு வெடிப்பு அதுக்கு காரணமா இருந்து அல்வுமா என்ற அமைப்பு, அந்த அல்வுமா அமைப்பு தோன்றுவதற்கே காரணமா இருந்து பழனி பாபா தான். பல பயங்கரவாதிகள், குண்டு வைக்கக்கூடியவர்கள், தீவிரவாதிகள், கொலை செய்யக்கூடியவர்கள் இவர்களால் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர் இவர். அந்த அளவுக்கு இவருடைய அந்த வெறுப்பு பேச்சு தமிழகத்தில் இருந்த ஒரு காலத்துல பழனி பாபா பேச்சுன்னா எல்லா முஸ்லீம் அப்படியே பின்னாலேயே போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி மாற்றியவர். அந்த பாஷா, கோவை குண்டுவெடிப்பு பாஷா, அந்த பாஷாவுக்கு பாருங்க தமிழ்நாட்டுல 5000 பேர். அவன் செத்து போறான், அவன் என்ன, அவன் குண்டு வச்சது இல்லைன்னு சொல்லி தீர்ப்பு வரல, குண்டு வச்சவன் தான். வீரத்துறவி ஐயா ராமகோபாலனை மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லயே வெட்டி கொலை பண்ண முயற்சி பண்ணி நல்ல வேலை துண்டு போட்டுன்னு தப்பிச்சிட்டார். அதே பாஷா கோயம்புத்தூர்ல குண்டு வைக்கிறாரு. நீங்க பாருங்க, ஒரு கொலை பண்ணக்கூடியவனுக்கு தூக்கு தண்டனை சாகும் வரை தூக்கில் தொங்க விட வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து பல தீர்ப்புகள்ல பாக்குறோம். அப்படி கொலைக்கூடிய பல பேர் என்ன பண்ண, அந்த நேரத்துல அந்த இன்ஸ்டன்ட்ல ஒரு வேகத்துல கொலை பண்ணிருப்பான். ஆனாலும் கூட பண்ணது தப்பு என்று சொல்லி அந்த இன்ஸ்டன்ட்ல எமோஷன்ல பண்றான். அப்போ அவனுக்கு தீர்ப்பு தண்டனை கொடுக்குறோம். ஆனா அந்த குண்டு வைக்கக்கூடியவன் தான் வைக்கக்கூடிய குண்டுனால பல பேர் சாக போறான், துடிச்சு சாவான். பல பேர் வாழ்க்கை முழுக்க ஊனமா இருப்பான், கை கால் இல்லாம முடமா போய் இருப்பான் என்று தெரிந்து கூட மனிதாபிமானமே இல்லாம பல மாதங்கள் திட்டம் போடுறான். ஒரு நாள்ல குண்டு வைக்கிறது இல்ல, அந்த இடத்த போய் பார்த்து எல்லாம் பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜி எவால்வ் பண்ணி எப்படி வைக்கணும், எப்படி தப்பிக்கணும், இப்படி பண்றாங்க. அப்ப அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஆள் மனித நேயமே இல்லாத ஒரு மறுத்து போன ஒரு ஆள். அவனால தூக்குல படாம அவன என்ன ஜெயில 5 வருஷம் 20 வருஷம் அப்படி உள்ளவங்க 10 வருஷம் ஆச்சா ரிலீஸ் பண்ணுங்க. அண்ணாதுரை பிறநாள் வந்தாச்சா 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்க, வாடுறாங்களாம் இஸ்லாமிய கைதிகள். அவங்கள வெளியில விடணும். ஆகவே இப்படிப்பட்ட மென்மையான போக்கு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இன்னைக்கு அந்த பயங்கரவாதம் இங்க துளிர் விட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பயங்கரவாதத்தை விதைக்க காரணமாக இருந்தவர் இந்த பழனி பாபா என்கின்ற இந்த ஆள். இவருக்கு நினைவேந்தல் ஒவ்வொரு வருஷமும் நடத்துறாங்களாம். யார் நடத்துறாங்க? தமுமுக.
அப்ப அந்த தமுமுக பழனி பாபா சொல்லக்கூடிய வெறுப்பு பேச்சை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறதா? ஓராண்டு நினைவேந்தல் நடத்துறீங்களே, அப்ப தமுமுக ஏன் தடை செய்யக்கூடாது? இன்றைக்கே இந்த பொதுக்கூட்டத்துல அந்த தமுமுக அந்த பொதுக்கூட்டத்துல இவங்க வந்தாங்க, சுந்தரவள்ளி, தோழர் சுந்தரவள்ளி. ஆமா, மற்ற ஹிந்துக்கள் வந்து திருப்பரங்குன்றமோ மற்ற நிகழ்ச்சியா இருந்தா ஹிந்துக்கள் தன்னுடைய உரிமையை சொல்வதற்கு பேச கூட விட மாட்டான். உடனே குண்டு கட்டா தூக்கி வேன்ல தூக்கி போயிடுவான். ஒரு வார்த்தை பேச விட மாட்டான். ஆனா இவங்க எல்லாம் பேச கேட்டு அதுக்கப்புறம் தான் போலீஸ்காரன் பக்கத்திலே வரும். அவ்வளவு பயமா? பயங்கரவாதிகள் தான் போலீஸை கண்டு பயப்பட வேண்டுமே தவிர பயங்கரவாதிகளை ஆதரிக்கக்கூடியவர்களோ அல்லது பயங்கரவாதிகளோ அவங்களை பார்த்து போலீஸ் பயப்படக்கூடாது, இல்லைங்களா? ஆகவே தமிழகத்தில் எந்த அளவுக்கு பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான சூழ்நிலை என்பதற்கு இந்த ஒரு செய்தி போதும். தமுமுக தடை செய்யப்பட வேண்டும். மீண்டும் இன்னொரு முறை இந்த நினைவேந்தல் நினைப்பதற்கு யாரும் நினைச்சு கூட பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி சூழ்நிலை தமிழகத்தில் இருந்தால்தான் பயங்கரவாதம் தடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற அர்த்தம். இந்த ஒரு செய்தி வந்து நமக்கு வந்து தெளிவா சொல்லுகிறது தமிழகத்தின் சூழ்நிலை என்னங்கிறது. அடுத்த செய்தியாக முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் ஹமீது அன்சாரி ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டியில பேசும்போது சொல்றாரு, முகமது கஜினி ஆகட்டும் முகமது லோதி ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து வெளிநாட்டை சேர்ந்தவங்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவர்களை புகழும் விதமாக அவருடைய டோன் இருக்கு அப்படிங்கிறது சமூக வலைதளத்துல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. பலரும் பாஜக போன்ற கட்சிகள்லாம் அவர்களை சாடி வருகிறது. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? சோமநாதபுரம் ஆலயத்தோட 1000 ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் பற்றி நம்ம ஏற்கனவே மோடி அவர்கள் பேசுறதையும் சொன்னோம். 1000 ஆண்டு காலமாக தன்னுடைய பாரம்பரியத்தை கட்டி காத்து மீட்டு மீண்டும் பழைய பொலியுடன் இந்த சோமநாதபுரம் ஆலயம் வந்திருக்கிறது என்பது நம்ம இந்து சமயத்துக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு தகவல். சுயமரியாதைன்னு சொன்னார். ஆமா, சுயமரியாதைக்கு அது உண்மையான அர்த்தம் என்று அவர் சொன்னார். தீகா சொல்லக்கூடிய சுயமரியாதை இல்லை, அதான் சுயமரியாதை, தன் மானத்தை மீட்டது. அப்பயே பல செய்திகள் நான் சொல்லியிருந்தேன் அந்த தகவல்லையே. கஜினி முகமது இதே போல வந்து கொள்ளையடித்தது 17 முறை கொள்ளையடிச்சிருக்கான். அவன் அடித்த கொள்ளையிலே மிகப்பெரிய கொள்ளை சோமநாதபுரம் கொள்ளை. அதுக்கு முன்னாடி 16 முறையும் பல இடங்களில் கொள்ளையடிச்சிருக்கான். எங்கெங்க என்ன கொள்ளையடித்தான் என்பதை 2 பேர் வந்து டாக்குமெண்ட் பண்ணி வைத்திருக்கிறார்கள். ஒருத்தர் பேர் அல் பரூனி, அவர் வந்து இந்த மாதிரி வரலாற்று குறிப்பு எழுதக்கூடியவர், டிராவலாக் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி. இன்னொருத்தர் அல் உத்பி. இந்த அல் உத்பி என்பவர் யாருன்னா he is a PA to கஜினி முகமது. அல் உத்பி எழுதியிருக்க எல்லாத்தையும். அந்த அல் உத்பி சொல்லக்கூடிய அந்த குறிப்புகளை நான் அப்படியே சொல்றேன், நீங்க பார்த்துக்கோங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, கஜினி முகமதை பொறுத்த வரைக்கும் இந்த இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே சைத்தானி நண்பர்கள். they are the friends of சாத்தான். இவங்களை வந்து வெறும் கொள்ளையடிச்சிட்டு போக கூடாது, அவங்களை ஸ்லேவா பிடிச்சிட்டு போ, முஸ்லிமா மாத்தி இல்லாட்டி ஸ்லேவா பிடிச்சிட்டு போ, இல்லாட்டி அந்த ஆலயத்தை முழுக்க வந்து தூளா உடைச்சு டெப்ரிஸா மாத்திட்டு போயிடணும். சோமநாத்பூருக்கு வந்தாங்க இல்லையா, அங்க இருந்த நகைகளையும் தங்கத்தையும் கொள்ளையடிச்சு இத்தனை தங்கத்தை கொள்ளையடிச்சு போனாங்க. அந்த கணக்கு இருக்கு, அதுல எழுதி வச்சிருக்கார். அத்தனையும் கொண்டு போய் வைக்கிறாங்க. நீ கொள்ளையடிக்க வந்த லூட் மட்டும் உங்களுடைய நோக்கமா இருந்தா அதை எடுத்து நீ போயிருக்கணும் இல்லையா? அந்த ஆலயத்தையும் தூளா உடைச்சு டெப்ரிஸா மாத்திட்டு போற. அப்போ உடைய நோக்கம் கொள்ளையடிப்பதையும் தாண்டி இந்த கலாச்சாரத்தை சீர்குலைக்க வேண்டும் என்பதிலே இருந்திருக்கிறது. இது வந்து அல் உத்பி எழுதியிருக்கார், நான் சொல்லல, அவர் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்ல, அந்த கோயிலை கொள்ளையடிக்க வந்த பேர் கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேல அந்த கோயில் வளாகத்தில் இருந்தவங்களே சேர்ந்து போரிட்டு இருக்கிறார்கள். அதுல பல ஆயிரம் பேரை பிணை கைதிகளாக பிடித்து செக்ஸ் சேவ்ஸா பல பெண்கள் எல்லாத்தையும் அங்கேயே வந்து எடுத்து அந்த காந்தகார் அங்க போய் இதுல கஜினியில போய் வித்திருக்கிறார். பல ஆண்களை வந்து அடிமைகளாக கொண்டு போய் அந்த மார்க்கெட்ல வித்திருக்காங்க. இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அப்ப இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து நம்ம நாட்டுல வந்து இப்படித்தனே இன்வைட் பண்ணக்கூடிய ஒருத்தர், நீங்க வந்து அவர் ஃப்ரெண்டு, நம்ம நாட்டுக்கு இந்தியாக்காரன் தான் சொல்லுவீங்களா நீங்க? இதுக்கு முன்னாடி பாருங்க, அதே போல மதுரால போய் கொள்ளடிக்கிறார் இதே கஜினி. அந்த மதுரால வந்து என்னென்ன கொள்ளையடிச்சா, மதுரா எப்படி இருந்த வார்த்தைகளாலே வர்ணிக்க முடியாத அளவுக்கு அழகாகவும் செழிப்பாகவும் இருந்தது. அல் உத்பி எழுதியிருக்கார். ஒரு கோயில்ல போய் கொள்ளையடிச்சு அந்த ஒரு கோயில இருந்து 5 தங்கச் சிலைகள் எடுத்தோம்.
அந்த 5 தங்கச்சிலைகளும் இவ்வளவு உயரம், இவ்வளவு ஐடி, இவ்வளவு இதுக்கு இவ்வளவு வேல்யூ, இதை கொண்டு போய் அந்த பாதுஷாட்டை கொடுத்தா அவர் இவ்வளவு வித்தார். இதெல்லாம் ஒரு கோயில்ல அல்-உத்பி, இதெல்லாம் அல்-உத்பி எழுதியிருக்கார். நான் சொல்லக்கூடிய எல்லாம். அப்ப எந்த அளவுக்கு கொள்ளையடிச்சிருக்காங்க பாருங்க. அந்த சோமநாதபுரத்தில் கோயில்ல இருக்கக்கூடிய அந்த லிங்கம் அந்தரத்தில் தொங்கக்கூடிய லிங்கம், மேக்னெட்டிக், இது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுதான் வந்து அதை பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு வெறி வருது. இது எப்படி இந்த மாதிரி ஒரு லிங்கம் இருக்கலாம் என்று சொல்லி அந்த லிங்கத்தை விட உடைச்சே போனோம் என்று சொல்லி உடைத்து தூள் தூளாக்கிட்டு தான் போறான். அந்த உடைந்த லிங்கத்தின் பகுதிகள் அங்கிருந்து கலெக்ட் பண்ணி அங்க வந்து குஜராத்ல, சௌராஷ்டிரத்துல ஒரு பிராமண குடும்பம் வச்சு இத்தனை 900 ஆண்டுகளாக பாதுகாத்து இருக்கு. இன்னொரு குடும்பம் அங்கிருந்து எடுத்துட்டு ஓடி தஞ்சாவூர் வந்திருக்காங்க. உங்க தஞ்சாவூர்ல இதை வைத்து பாதுகாத்து அதே குடும்பம் 1924ஆம் ஆண்டு பரமாச்சாரியால், காஞ்சி பரமாச்சாரியால் சொல்லக்கூடிய பெரியவர் அங்க போகும்போது இந்த மாதிரி நாங்க 900 வருஷமா நாங்க வச்சிருக்கோம் இந்த கல்லு பண்ணிட்டு இருக்காங்க. தலைமுறையாக அதற்கு செய்ய வேண்டிய பூஜையை பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து திருப்பி சோமநாத் போய் கொடுக்கலாமா? அப்ப அவர் சொல்றாரு, இல்லைங்க 100 வருஷம் பொறுத்துக்கோங்க, இப்ப அதுக்கான சூழ்நிலை வரல, 100 ஆண்டுகள் கழித்து இதற்கான சூழ்நிலை வரும், அப்போ வந்து உங்க குடும்பத்தை சேர்ந்த யாராவது கொண்டு போய் நீங்க கொடுப்பீங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டார். இப்ப அதே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சமீபத்தில் ஸ்ரீ ரவிசங்கரை பார்த்து டெல்லியில அதை கொடுத்து அந்த கல்லை டெமோ காமிக்கிறார், வீடியோ. அது ஒரு மேல வந்து ஒரு இரும்பு வைக்கிறார், அது அப்படியே நகருது, அப்படி அந்த கல் உள்ள மேக்னெட் அது. அப்ப அதை வைத்து திருப்பி என்ன செய்யணும் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து படிக்கக்கூடிய ஹிஸ்டரியெல்லாம் வந்து பொய் இல்லை. நான் கூட அந்த முதல்ல படிக்கும்போது சும்மா அடிக்கிறாங்க போல் இருக்கு, பெருமை பேசிக்கிறோம், காலா தூக்கி விடுறதுக்காக சும்மா எக்ஸ்ட்ரா பிட்டுன்னு நினைச்சேன். உண்மை அதே 1000 ஆண்டுகளா கட்டி காத்திருக்கக்கூடிய பரம்பரை இந்து பரம்பரை பாருங்க, எப்படிப்பட்ட வீரதீர பரம்பரை பாருங்க. இதெல்லாம் கஜினி பத்தி. இந்த லோதிங்கிறவர் தான் வந்து டெல்லியை வந்து பிடிச்சாரு. இந்திரபிரஸ்தம் என்கின்ற நாட்டை வந்து அந்த பகுதியை, அந்த ஊரை பிடித்து டெல்லின்னு பேரை மாத்தி டெல்லியை மையமாக வைத்து சுல்தானி ஆட்சி ஏற்படுத்த காரணமா இந்த லோடி வந்து முதல்ல அவர் போய் மதுராவை தான் தாக்குறாரு. மதுரால உள்ள எல்லா கோயில்களையும் இடிச்சு கொள்ளையடிக்கிறார் லோடி. அவர் நம்ம நாட்டில் சேர்ந்தவரா? சொல்லுங்க. லோடி டெல்லி ராஜாவான பிறகு சட்டம் போடுறாரு. என்ன சட்டம் போடுறாரு? எல்லா ஹிந்து மத சடங்குகளுக்கும் என்னுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில தடை, யாரு பப்ளிக்கா வந்து மொட்டை அடிக்க கூடாது, தடை போட்டிருக்கார். யமுனை நதியில யாரா தீர்த்த யாதை பண்ண தலையை வெட்டுவோம்னு சொல்லியிருக்கார், சட்டம் போட்டிருக்கார். இவர் நம்ம நாட்டை சேர்ந்தவர், நமக்கு உறவா, மாமான, மச்சானா? நீங்களே சொல்லுங்க. அது தவிர நீங்க பாத்தீங்கன்னா வடக்கு வந்து நம்ம ஊர்லயே பார்க்கலாம், அங்க தெரு சின்ன சின்ன கோயில்லாம் இருக்கும். எங்கெங்க பெரிய பெரிய கோயில கொள்ளை அடிச்சு எடுத்துட்டு போயிட்டார். HRMC வந்து உள்ள போந்து கொள்ளையடிக்கிற மாதிரி அவர் முதல்ல இப்ப கொள்ளையடிச்சு போயிட்டார். நிறைய கோயில் இருக்கே, ஆயிரக்கணக்கா இருக்கே. எங்கெங்கெல்லாம் ஹிந்து கோயில் இருக்கோ அந்த ஹிந்து கோயில் வாசல்ல பசுவை வெட்டி தொங்க போடு அப்படி சொல்லி ஆணைப்பிறப்பிக்கிறார். ஏன்னா எல்லாத்தையும் கொள்ளையடிக்க முடியாது, உடைக்க முடியாது. அப்ப இப்படிப்பட்ட கொடூரமான லோடி நம்ம நாட்டவனா? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க குடியிருக்கீங்க, உங்க வீட்டுக்கு ஒரு கொள்ளைக்காரன் வரான், ராத்திரி வந்து கொள்ளை அடிக்கிறான், கொள்ளை அடிச்சு வீட்டுல எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறான், சரிங்களா? எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறான். போகும்போது உங்க வீட்டுல உள்ள பெண்களையும் அழிச்சு கொண்டு போய் ரெட் லைட் ஏரியால வித்துடுறான். அப்ப மிச்சம் இருக்கிற வீட்டை இடிச்சு தரமாற்றமாக்கிட்டு எல்லாத்தையும் நெருப்பு வச்சு கொளுத்திட்டு போயிடுறான். அவனுடைய சகோதரன், என் சொந்தக்காரன் சொல்லுவீங்களா நீங்க? அப்படி சொன்னீங்கன்னா நீங்க யாரு? யோசனை பண்ணுங்க. அப்படி வந்த கொள்ளக்கார இன்வேடர் என்னுடைய மதத்தை சேர்ந்தவன் என்கின்ற ஒரே காரணத்துக்காக நான் அவனை ஆதரிப்பேன் என்று சொன்னால் அந்த மார்க்கமும் அந்த நீ சொன்ன ஆள் ரெண்டுமே யோசிக்கப்பட வேண்டியவர்கள். அதுதான் வேற என்ன சொல்றது. அன்சாரி பதவி முடிச்ச பிறகு எக்ஸிட் இன்டர்வியூ கொடுக்கிறார். பிரஸ் மீட், பிரஸ்ல அவர் பேசின வார்த்தைகள் இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன், பதிவு பண்ண விரும்புறேன். முஸ்லிம்ஸ் ஆர் நாட் சேஃப் இன் திஸ் கண்ட்ரி சொன்னார். அப்ப எந்த அளவுக்கு ஒரு வன்மத்தை வைத்திருக்கக்கூடியவரெல்லாம் துணை ஜனாதிபதியா அழகு பார்த்திருக்கிறது காங்கிரஸ் பாருங்க. அது மட்டும் இல்ல, அவர் பதவியில் இருந்த காலகட்டத்துல நம்ம நாட்டுல வந்து ரா என்று சொல்லக்கூடிய புலனாய்வு அமைப்பை சேர்ந்த பல பேர் பல ஊர்கள்ல இருப்பாங்க. அப்படிப்பட்ட பல பேர் வந்து மர்மமான முறையில பல இடங்கள்ல இறந்து போறாங்க. அவர்கள் இருக்கக்கூடிய இருப்பிடங்களை போட்டு கொடுத்தது குறிப்பா முஸ்லிம் நாடுகளை, இந்த ரா சேர்ந்தால் இந்த இடத்துல இருக்கான், இந்த மாதிரி இருக்கான் என்று போட்டு கொடுத்த இவர் தான் என்று இவர் மேல கேஸ் ஃபைலா இன்னும் இருக்குது. இப்படிப்பட்டவர்களை எல்லாம் பதவியில் வைத்து அழகு பார்த்தது காங்கிரஸ்.
தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதனால ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு வகையில் சொல்ல போனோம்னா இந்த செய்தி எடுத்ததுக்கு உங்களை பாராட்டுறேன். நிறைவு செய்தியாக DRDO ஏகப்பட்ட ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதுல மணிமகுடமாக இப்ப வந்திருக்கிறது இந்த கேலியம் செமிகண்டக்டர் சிப் அப்படிங்கிறத நாமளும் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறத அப்படி கேலரை தூக்கி விட்டுட்டு நம்ம சொல்லலாம். இது உலகிலேயே மிக சில நாடுகளில் மட்டுமே உற்பத்தி செய்யக்கூடியதை இப்ப இந்தியா பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது உலகத்திற்கு நாம் ஏதோ செய்தியை சொல்லுகிறோம் அப்படின்னு உலக நாடுகள்லாம் நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. செய்தி எப்படி பாக்குறீங்க? அந்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய சொந்த அனுபவம் ஒன்று சொல்றேன். அப்பதான் இந்த கேலியம் நைட்ரேட்டை பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியும். எங்க வீட்டுல வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆச்சு. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் 14,000 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒரு நாள் ஓடல. அப்புறம் சர்வீஸ் பண்ற ஆளை கூப்பிட்டேன். அவர் பார்த்துட்டு போர்டு ப்ராப்ளம் சார், போர்டு மாற்றணும். சரி மாத்துங்க, 10,000 ரூபா ஆகும் அப்படின்னாரு. என்ன சார், நான் 5,000 ரூபாய்க்குள்ள தான் வந்து மிஷினே வாங்கினேன். ஆமா, அவர் என்ன சொல்றாரு, வாஷிங் மிஷின்ல மேக்சிமம் காஸ்டே இந்த போர்டு தான். இத்தனோண்டு இருக்கு, ஒரு போஸ்ட் கார்டுல பாய் சைஸா இருக்கு. இந்த போர்டு தான் ஃபுல் இது காஸ்டே இவ்வளவுதான். மிச்சம் எல்லாம் வெறும் இரும்பு சாமானம், ட்ரம்மு, வயரு, இதெல்லாம் அதெல்லாம் 4,000 ரூபாய் தான் சார் போயிடும். பிளாஸ்டிக் கேஸ் எல்லாம் அவ்வளவுதான். எலக்ட்ரிக்கல் காம்பனி எல்லாம் அவ்வளவுதான், 4,000 ரூபாய்க்கு தான் வரும். அப்ப ஒரு வாஷிங் மிஷினுடைய 2/3 ஆஃப் த காஸ்ட் வந்து அதனுடைய சிப். எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க ரஃபேல் அப்படிங்கிற அந்த பெரிய, அதுக்கு எத்தனையோ கோடிக்கணக்கில் வந்து கொடுத்து வாங்கியிருக்கோம். அதுல முக்கியமானது வந்து அந்த ஒரு சிப்பு, கேலியம் நைட்ரேட் சிப்பு தான் அதுக்கு காஸ்டுக்கான காரணமே. அதுக்காக சொல்ல ஒரு கம்பேரிசனுக்காக, அது எவ்வளவு காஸ்ட் எனக்கு தெரியாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து அந்த சிப். இந்த கேலியம் நைட்ரேட் அப்படிங்கிறது என்னன்னா GAN என்று சுருக்கமா சொல்றாங்க, GAN. அது வந்து இப்ப நம்ம சாதாரணமா பயன்படுத்தக்கூடிய சிப்ல வந்து சிலிக்கான் சிப்னு சொல்லுவோம். கம்ப்யூட்டர்லயோ மற்ற எல்லா இடங்களையும் சிலிக்கான் சிப். இதே வாஷிங் மிஷின்லயோ கூட இருக்கலாம், டிவில எல்லாத்துக்கும் சிலிக்கான் சிப் தான். இந்த சிலிக்கான் சிப்பை போல அதுக்கு என்ன வித்தியாசம்னா, இது வந்து கிட்டத்தட்ட 300 மடங்கு ஸ்பீட் அதிகம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், வெரி ஹையஸ்ட் எர்ராட்டிக் டெம்பரேச்சர்ஸ்ல நார்மலா வேலை பண்ணும். உதாரணத்துக்கு 1000 டிகிரி, இப்ப குண்டு வெடிக்குன்னு வச்சுக்கலாமே, குண்டு வெடிக்கிற இடத்துல இது போனா 1000 டிகிரி செல்சியஸ் அங்கேயே வேலை செய்யும். அங்க போயிட்டு வேலை செய்யாம போச்சுன்னா பாருங்க, வேஸ்டா போயிடும்ல. அப்போ வெரி ஹை டெம்பரேச்சர், எர்ராட்டிக் டெம்பரேச்சர், கோல்டு டெம்பரேச்சர் அதுலயும் வேலை செய்யும். நார்மல் சிலிக்கான் விட 300 டைம்ஸ் ஃபாஸ்டர், எஃபிஷியன்ட். அப்புறம் அதை விட ரொம்ப சின்னது, 3 மில்லிமீட்டர் தான் சிப்புடைய சைஸ். மொத்த சிப்போட சைஸே அதுதான், 3 to 3.5 மில்லிமீட்டர்ஸ், அவ்வளவுதான். லைட் வெயிட். அப்புறம் லைட், சவுண்ட், ஸ்மோக், பிரஷர், டெம்பரேச்சர், இதுல ஏதாவது சின்ன வேரியேஷன் வந்தா கூட அதை கணிக்கக்கூடிய சென்சார் வந்து இதை வச்சு பண்ண முடியும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு சென்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ராக்கெட்டுடைய நுனியில வந்து இன்டெகிரேட்டட் கைடட் பேலிஸ்டிக் மிசைல் சொல்லுவார்கள். மூக்குல வந்து ஒரு சென்சார் வச்சிருப்பாங்க. அந்த சென்சார் ஆட்டோமேட்டிக்கா திரும்பி அதை குண்டு போடுற இடத்துக்கு போடும். அப்ப அதுக்கெல்லாம் இந்த மாதிரி சென்சார் வச்சிருப்பாங்க. அப்ப இந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் சென்சார் வந்து கேலியம் நைட்ரேட் சிப் தான் கொடுக்கும். இப்போ இத்தனையும் சொல்லி முடிச்சிட்டேன் இல்லையா. இப்ப கேலியம் நைட்ரேட் சிப் நமக்கு செய்ய தெரியாது. அந்த ஒரு செய்யக்கூடிய அந்த ஒரு டெக்னாலஜி மட்டும் ரஃபேல் நான் கொடுக்குறேன். ரஃபேல் நீ எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். கேலியம் நைட்ரேட் சிப் மட்டும் நான் தான் கொடுப்பேன். அதை மட்டும் நீங்க வாங்கி அப்படி வச்சுக்கணும். ஏன்னா காஸ்டும் கூட, காஸ்ட் இப்ப யாருக்குமே தெரியாதே. உனக்கு வேணும் என்ன பண்ணுவோம், அவன் கேட்கிற காசு கொடுத்தா ஆகணும். இப்ப இந்த டெக்னாலஜி உலகத்துல யார் யார்ட்ட இருக்கு? பிரான்ஸ்ட இருக்கு, ஜெர்மனிட்ட இருக்கு, ரஷ்யாட்ட இருக்கு, சவுத் கொரியாட்ட இருக்கு, சைனாட்ட இருக்கு, அவ்வளவுதான். அமெரிக்காட்ட கூட இல்ல, அமெரிக்காட்ட இருக்கு. அமெரிக்கா விட்டு 6 நாட்டுக்கிட்ட இருக்கு. இவங்க யாருமே ஒருத்தர் வெளியில இந்த விஷயத்தையே சொல்ல மாட்டான். வேணா என்கிட்ட வாங்கிக்கோ. அப்ப நீங்க வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டட் எந்த எக்யூப்மெண்ட் பண்றதா இருந்தாலும், ஹை ப்ரெசிஷன், ஹைலி எஃபிஷியன்ட் எந்த எக்யூப்மெண்ட் பண்றதா இருந்தாலும் இந்த GAN சிப் இல்லாம நீங்க பண்ண முடியாது. அதுக்கு நீங்க கொடுக்குற காசு கொடுத்தா நீங்க வாங்கி ஆகணும். இப்ப இந்த ரஃபேல் என்ன பண்றான், கொடுக்க முடியாதுட்டா, டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன், மத்த எல்லாம் நான் சொல்றேன், நான் கொடுக்க முடியாது. நம்முடைய DRDO விஞ்ஞானிகளை உட்காந்து எந்த நாடும் கொடுக்க தயாரா இல்லை. முயற்சி பண்ணி இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீனா மிஸ்ரி அப்படிங்கிறவங்க அது பேட்டி கொடுத்துருக்காங்க, பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருக்காங்க. சயின்டிஸ்ட் அவங்க
இந்த கேலினேட்டட் சிப் நாங்க தயார் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணியாச்சு. பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா புரோட்டோடைப்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த மாதிரி புரோட்டோடைப் பண்ணிருக்கீங்களா பத்திரிக்கையால கேட்கறான். புரோட்டோடைப் ரெடியான சிரிச்சுட்டு ரெடி ஃபார் டிப்ளாய்மெண்ட். இப்ப இந்த செகண்ட் வேணா ராணுவத்துல எந்த இதுல வேணா இன்டகிரேட் பண்ண முடியும். அதுக்கு அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, மாவு ரெடி, என்ன வேணா நீங்க பண்ணிக்கலாம். ரெடியா மாவு பண்ணி வச்சாச்சு. தோசை வேணுமா, இட்லி வேணுமா, வடை வேணுமா, என்ன வேணா பண்ணிக்கலாம். பணியாரம் வேணுமா, என்ன வேணா பண்ணிக்கோங்க. ரெடியா பண்ணி கொடுக்குறோம், ரெடி. அதை மோடி கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். அப்ப இந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க பாருங்க. இது ஒரு பக்கம் உண்மையிலேயே நீங்க சொல்ல முடிய காலர் தூக்கி விட்டீங்க. பெருமை கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். தொடர்ந்து மோடி ஆட்சியில இதே போல பல செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. நீங்க பாருங்க, இதே போல ராஜீவ்காந்தி ஆட்சியில் நடந்த ஒரு சம்பவம் சொல்றேன். சூப்பர் கம்ப்யூட்டர் என்ற உண்டு. சூப்பர் கம்ப்யூட்டருங்கிறது பல சாதாரண கம்ப்யூட்டர்ல ஒரு சிப் இருக்கும். அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ல பல ஆயிரக்கணக்கான சிப்பு ஒன்னோட ஒன்று கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்யும். அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் எதுக்காக கேட்டோம்னா, நம்ம இந்த மெயினா வெதர் ஃபோர்காஸ்டிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் இருந்தால் தான் நீங்க இது பண்ண முடியும், அணு ஆராய்ச்சி பண்ண முடியும், அதுதான் டிஃபென்ஸ்ல பயன்படுத்த முடியும், ராக்கெட் ஏவறதுக்கு எல்லாத்துக்கும் அது தேவை, அடிப்படையா தேவைப்படும். அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் கொடுக்க மாட்டேன் என்று அமெரிக்கா சொல்லிட்டான். அப்ப புனேவை சேர்ந்த சிடாக் என்கிற நம்ம அமைப்பு, அந்த சிடாக் அமைப்பு சேர்ந்த விஞ்ஞானிகள் இவங்க போய் ராஜீவ்காந்தி சொன்னாங்க, ரெக்வஸ்ட் பண்ணாங்க, ஐயா எங்களுக்கு ஒரு இத்தனை சயின்டிஸ்ட் வேணும், அவங்களுக்கு இவ்வளவு ஒரு 2 வருஷம் நீங்க சம்பளம் கொடுக்கணும், ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மாதிரி கொடுத்து நீங்க பண்ணீங்கன்னா நாங்க செஞ்சு தரோம். சரி அப்படி சொல்லிட்டாரு அவர். அவங்க சொன்ன காலகட்டத்துல பாதி காலகட்டத்திலே சூப்பர் கம்ப்யூட்டர் தயார் பண்ணாங்க. அமெரிக்கால கிரே என்று சொல்லக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டர், அந்த சூப்பர் கம்ப்யூட்டருடைய காஸ்ட்ல 1/3 காஸ்ட்ல சூப்பர் கம்ப்யூட்டர் தயார் பண்ணி உலக நாடுகள் விற்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இந்தியன் பிரெயின். கிரையோஜெனிக் என்ஜின் தர முடியாது என்று சொன்ன போது அதை செஞ்சு காட்டியது இந்தியா. அந்த பொக்ரான் அணுகுண்டு வெடிச்ச போது உலகம் முழுக்க தடை பண்ணுவோம் இதே அமெரிக்கா சொன்ன போது போட்டுக்கோ. ஆகவே தடைகளை தகர்த்தெறியக்கூடிய மனப்பான்மை நம்ம நாட்டுக்கு உண்டு. அதை செய்யக்கூடிய வலிமையான தலைமை தான் வேணும். இதனுடைய பயன்பாடு எந்தெந்த துறைகள்ல இருக்குன்னு சொல்றீங்க சார்? எல்லா துறைகளிலும் இருக்கும். அதாவது ராணுவத்துக்கு என்பது பிரத்யேகமாக சொல்லக்கூடியது, பாதுகாப்புத்துறை மெயினா சொல்லக்கூடியது. ஏன்னா இதனுடைய காஸ்ட் அதிகமா இருக்கனால எல்லா இடத்துக்கும் இது பயன்பாடு இருக்காது. ஆனால் எல்லா துறைகளிலும் மற்ற இந்த விண்வெளி துறையா இருக்கலாம், அதே போல ஆராய்ச்சிகள்ல எல்லா இடங்கள்லயும் நீங்க செமி கண்டக்டர் இல்லாம இன்னைக்கு இல்லவே இல்லை. பல்வேறு ஆராய்ச்சிகள்ல சிமுலேஷன் என்று சொல்வார்கள். உதாரணத்துக்கு இந்த இது வந்தது இல்லையா, இந்த கோவிட் வேக்சின் தயார் பண்ணும்போது அந்த புரோட்டீன் எடுத்து அந்த புரோட்டீன் மாடல் பாக்குறாங்க. அந்த புரோட்டீன் மாடலை எப்படிப்பட்ட நம்ம அதுக்கான கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு அந்த ஸ்ட்ரக்சரை பாதிக்கக்கூடிய இன்னொரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் என்னெல்லாம் இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சர் தான் முதல்ல இது பண்ணுவாங்க. அதை ஒரு சிமுலேஷன் சொல்லுவாங்க. அந்த 3 dimensional அதை ரெடி பண்ணணும். அது மனுஷன் உட்காந்து யோசனையே பண்ண முடியாது. அந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை கொடுத்து அந்த கம்ப்யூட்டர்ல உள்ள அந்த சிப் கால்குலேஷன் போட்டு இந்த மாதிரி உள்ள ஒரு காம்பினேஷன் கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் ஆராய்ச்சி துறையில நிறைய பயன்படும். ஆகவே உண்மையிலே அடுத்த நூற்றாண்டு என்பது யார் கையில சயின்ஸ் இருக்கோ, டெக்னாலஜி இருக்கோ, அவங்க தான் அடுத்த நூற்றாண்டை ஆளப்போகிறார்கள். அதனால அப்படிப்பட்ட டெக்னாலஜிக்கு சொந்தக்காரர்களாக நம்முடைய நாட்டை கொண்டு போய் கொண்டிருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் மோடி. அவர் தலைமையில ஒரு பெரிய சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. நாம் பெருமை கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தருணமாக இந்த செய்தியை நான் பார்க்கிறேன். இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து அவருடைய அனுபவங்களோடு சேர்ந்து கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர், சமூக செயற்பாட்டாளர் திரு ராம வெங்கடாத்திரி அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.